அழியாத சாயம் விவசாயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற விளையாட்டு அமைச்சர்கள் எல்லாம் விளையாட்டுத்தனமாகவே பேசுகிறாங்க. நேற்று நினைக்கிற திரு ஆதவா அர்ஜுன் அவர்கள் வாயிருக்குன்ட்டு எப்படி வந்து ஊதவா அர்ஜுன் மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயம் எல்லாம் என்ன, விவசாயத்தை விட விளையாட்டு வீரர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறது, விவசாயத்தில் எல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே எந்த தொழிலையும் நாம் கீழே பேசலை. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நான் வந்து வாழை போட்டேன்னு வைங்க, ஒரு வருஷம் அந்த வாழையை குழி தோண்டி அதோட நாற்று வாழை கிழங்க ஊனி அதை ஒரு வருஷம் காற்று, அதுக்கு தண்ணி, இயற்கை என்னென்ன ஃபர்டிலைசர் அப்படின்னா உரம் இதெல்லாம் விட்டு வருஷம் பூரா காற்று, இதை வந்து ஆடு மாடு என்ன இப்போ எங்கள் ஊரில் ஆணை, அது ஆணை, இது எல்லாத்தையும் காற்று, இதுக்கெல்லாம் காக்கிறதுக்கு எங்கள் உயிரையெல்லாம் பணைய வச்சு நைட்டு பகலாக காற்று, இதுக்கப்புறம் வாழை வந்து 9 மாதத்துக்கு அப்புறம் வளர்ந்து அந்த வளர்ந்த வாழை பூ விட்டு அதில் 7 சிப்பு விட்டுருக்குதா, 10 சிப்பு விட்டுருக்குதா, 11 சிப்பு விட்டுருக்குதான்னு பார்த்து திருப்பி அது சரியா இல்லையா திருப்பி அதுக்கு உரத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கழித்து அந்த வாழையை அந்த 7 சிப்பு அப்புறம் அதில் காக்கா தின்னு, குருவி தின்னு, குரங்கு தின்னு, இதெல்லாம் போய் கடைசியில் பார்த்தா ஒரு தாருக்கு 8 சிப்பு 10 சிப்பு 10 ரூபாய்க்கு போதா, 20 ரூபாய்க்கு போதா, 30 ரூபாய்க்கு போதா, 40 ரூபாய்க்கு போதா, 50 ரூபாய்க்கு போதா, 60 ரூபாய்க்கு போதா, 70 ரூபாய்க்கு போதான்னு தெரியாது. இது எல்லாத்துக்கும் மேலே சரி வந்த வாழையை வெட்டலைன்னா மழை வந்திருக்கும், மழை வந்தால் வாழை வெட்ட முடியாது, அதை வெட்டி கொண்டு வந்து வண்டியில் லோடு ஏற்றுறப்போ கிட்டத்தட்ட ஒரு தாருக்கு 3-4 கிலோ கம்மியாகவும் கழிவாடு இதெல்லாம் முடிஞ்சு இதை லோடு ஏற்றி அந்த வண்டி பாதுகாப்பாக போய் லோடு இறக்குற இடத்துல போய் அது விற்று அந்த பணம் சேர்றதுக்கு ஒரு வாழைத்தாருக்கு நான் சொல்கிறேன் என்ன, ஒரு வாழைத்தாருக்கு எவ்வளோ ஆகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போகுது. மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறாரு, அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் த கண்ட்ரின்னு. அப்படியாப்பட்ட நாட்டில் நாம் பொறுத்துட்டு விவசாயிகளை நீங்கள் கீழ்த்தனமாக பேசலாமா? நீங்கள் விளையாட்டு அமைச்சர், ஆனால் விவசாயத்தில் விளையாட்டு காட்டாதீங்க. செஞ்சு இப்படி தப்பான விஷயங்களை உங்களுக்கு ரீல்ஸில் ஹிட் ஆகணும், நீங்கள் விளையாட்டு அமைச்சருங்கிறதுக்காக இப்படியெல்லாம் போய் பேசாதீங்க. ஆனால் விவசாயிகளை எப்பவுமே வருத்தப்படுத்தாதீங்க. அது கடவுளுக்கு விட வசந்தவங்க அவங்க.